ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அடிப்படை பஞ்சாங்க விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பஞ்சாங்க பற்றின அடிப்படை விஷயங்களை பார்க்க போகிறோம். அடுத்ததாக அதாவது பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய அங்கங்களான வாரம், திதி, நட்சத்திரம், யோகம் மற்றும் கரணங்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல பஞ்சாங்கம்னா என்னென்னு பார்த்துக்கலாம். அதாவது பஞ்ச அங்கங்களை உடையது. அதாவது பஞ்சனா உங்களுக்கு 5ன்னு வரும் சமஸ்கிருதத்தில். அதனால் இது 5 அங்கங்களை உடையதுன்றதுனால பஞ்சாங்கம்னு சொல்கிறது. அடுத்ததாக இதில் 5 அங்கங்கள் எதை சொல்கிறோம் பார்த்தோம்னா, வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் ஆகிய 5 விஷயங்களை இது சொல்கிறதுனால பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் எதை சார்ந்து கணிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, அதாவது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே உள்ள தூரத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த விஷயங்கள்லாம் கணிக்கப்படுது. அதாவது சூரியனை விட்டு சந்திரன் ஒவ்வொரு பாகையாக விலகும்போது அதில் ஏற்படக்கூடிய அந்த பாகை மாற்றத்தை வச்சு தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் கணிக்கிறோம். சரி, இது கணிக்கிறதெல்லாம் நமக்கு என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது சூரியனை விட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் சந்திரன் பயணிக்கிறதுனால பார்த்தோம்னா அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது. அதாவது நம்ம இப்போ சுப நிகழ்ச்சிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்றத விஷயங்களை நம்ம இந்த சந்திரன் பயணிக்கக்கூடிய தூரத்தை அந்த பாகையை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். அதை என்னென்னு பார்க்கலாம். அடுத்ததாக பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த என்னென்ன பஞ்சாங்க வகைகள்னு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வகைகள் இருக்குது. முதல்ட்டு பார்த்தோம்னா வாக்கிய பஞ்சாங்கம் சொல்கிறது. பழங்காலத்தில் பயன்படுத்திய பஞ்சாங்கம் இந்த வாக்கிய பஞ்சாங்கம். அதாவது இது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ரிஷிகள் ஒரு சில சூத்திரங்களை அடிப்படையாக வச்சு இதை கணிச்சாங்க. அதை ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அடுத்ததாக பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்திலேருந்து கொஞ்சம் துல்லியமாக கணிக்கப்படக்கூடிய பஞ்சாங்கம் இது திருக்கணித பஞ்சாங்கம். பெரும்பாலான ஜோதிடர்கள் இப்போத்தி காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கம் இந்த திருக்கணித பஞ்சாங்கம். இது பார்த்தோம்னா நம்ம கோள்களுடைய வட்டப்பாதைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அடிப்படையாக வச்சு கணிக்கப்படுது. இதுக்கு நம்ம லாட்டிடியூட், லாங்கிடியூட் இதை வச்சு நம்ம கணிக்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கான அந்த விஷயங்களை வச்சு இது துல்லியமாக கணிக்கப்படுது. இந்த 2 பஞ்சாங்க வகைகளில் நம்ம இந்தியாவில் பயன்படுத்துகிறோம். இன்றைக்கும் வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு சில பேர் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பெரும்பாலான ஜோதிடர்கள் திருக்கணித பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எபிமெரின்னு சொல்லக்கூடிய மேல்நாட்டு முறை இருக்குது. இது பார்த்தோம்னா அதாவது கோள்களுடைய பாகையை கொண்டு அதை அடிப்படையாக வச்சு கணிக்கப்படுது. இதுக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம கேபி சிஸ்டம் இந்த எபிமெரிஸ் முறையை அடிப்படையாக வச்சு தான் அந்த பலன்கள்லாம் கணிக்கப்படுது. என்னென்னா, அந்த டிகிரி ஒவ்வொரு டிகிரியும் ஒரு கிரகம் மூவ் ஆகும்போது அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் அதை வச்சு சொல்கிறது. இந்த 3 முறை இதை தான் பெரும்பாலும் நம்ம பஞ்சாங்கத்தில் பயன்படுத்துகிறோம். இதில் உங்களுக்கு நீங்கள் பெரும்பாலும் நம்ம இந்தியாவில் திருக்கணித முறை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் உங்களுக்கு எது நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு பலன் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இந்த முறை தான் நல்லாயிருக்கும், இந்த பஞ்சாங்கம் தான் நல்லாயிருக்கும் அப்படிலாம் இல்லை. அவங்கவுங்களுக்கு எது எது செட் ஆகுதோ அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம பஞ்சாங்க அங்கத்தில் முதன்மையாக வரக்கூடிய வாரத்தை பற்றி பார்க்கலாம். வாரம்னா வேறு ஒன்றும் இல்லை, கிழமைகள் தான். நம்ம வாரத்தில் வரக்கூடிய 7 கிழமைகள் தான் வாரத்தில் வரும். முதல்ல பார்த்திங்கன்னா ஞாயிறு, இதனுடைய அதிபதி சூரிய பகவான். இரண்டாவதாக பார்த்தோம்னா திங்கள், இதனுடைய அதிபதி சந்திர பகவான். மூன்றாவதாக பார்த்தோம்னா செவ்வாய், இதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான். நான்காவதாக பார்த்தோம்னா புதன், இதனுடைய அதிபதி புதன் பகவான். ஐந்தாவதாக பார்த்தோம்னா குரு,
அதாவது வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா குரு வந்து அதிபதியாக வர்றாரு. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் அதிபதி. சனிக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து அதிபதியாக வர்றாரு. இதில் வந்து நம்ம சுபகாரியத்துக்கு செவ்வாய் சனி இந்த 2 நாட்கள் தவிர மற்ற நாட்கள்லாம் வந்து நம்ம சுபகாரியங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம். இது 2 நாட்களை மட்டும் நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததாக நம்ம வந்து திதியை பற்றி பார்க்கலாம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடப்பட்ட தூரத்தை அடிப்படையாக வச்சு இந்த திதி வந்து கணிக்கப்படுது. அதாவது ஒவ்வொரு 12 டிகிரியும் வந்து சந்திரன் மூவ் ஆகும்போது அது வந்து ஒரு திதியாக கணக்கிடப்படுது. இதில் வந்து வரக்கூடிய திதிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 15 திதிகள் இருக்குது. அந்த திதிகள் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல பிரதமை, அடுத்தது துவிதியை, 3ஆவதாக வரக்கூடியது திருதியை, 4ஆவது வந்து சதுர்த்தி, 5ஆவது பஞ்சமி, 6ஆவது சஷ்டி, 7ஆவது சப்தமி, 8ஆவது அஷ்டமி, 9ஆவது நவமி, 10ஆவது வந்து தசமி, 11ஆவது ஏகாதசி, 12 வந்து துவாதசி, 13 வந்து திரையோதசி, 14 சதுர்த்தசி, 15ஆவது வரக்கூடியது அமாவாசை அல்லது பௌர்ணமி. இந்த 15 திதிகள் பார்த்தோம்னா வளர்பிறைக்கு அதாவது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வெள்ளியும் வரக்கூடியது வந்து வளர்பிறை திதிகள். பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வெள்ளியும் வரக்கூடியது வந்து தேய்பிறை திதிகள். அதாவது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் சொல்கிறது இது. இதில் வந்து நம்ம சுபகாரியங்களுக்கு வந்து வளர்பிறையில் வரக்கூடிய திதிகள் என்னென்ன திதிகள் எது பார்த்து நம்ம பெரும்பாலும் வளர்பிறையில் முகூர்த்தம் வந்து குறிக்கிறது நல்லது. முகூர்த்தம் குறிக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். இது இப்போ தேய்பிரையிலையும் ஒரு முகூர்த்தம், அதாவது தேய்பிரையிலே வந்து பஞ்சமி வேலையும் வரக்கூடிய முகூர்த்தங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு அப்புறம் போனால் தான் அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. தேய்பிரையிலே நம்ம பஞ்சமி வேலையும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா இதில் வந்து சுப அசுப திதிகள் இருக்குது. எந்தெந்த திதிகளை வந்து சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தலாம், அசுப திதிகள் அதை வந்து சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து துதியை, திருதியை, பஞ்சமி, ஏகாதசி, திரையோதசி மற்றும் சதுர்த்தசி வந்து ரொம்ப உத்தமமான திதிகள், முதல் தரமான திதிகள். இதில் வந்து சுபகாரியங்களை தாராளமாக நம்ம வந்து நடத்தலாம். இந்த திதிகள் வந்து கிடைக்காம போகும்போது 2ஆம் தர திதிகள்னு இருக்குது. அதாவது மத்தியமான பலனை தரக்கூடிய திதிகள் சஷ்டி, சப்தமி, தசமி, துவாதசி, பௌர்ணமி போன்ற திதிகளை வந்து முதல் தரமான திதிகள் கிடைக்காத பட்சத்தில் 2ஆம் தர திதிகள் வந்து இந்த மத்தியமமான திதிகளுக்கும் நம்ம சுபகாரியத்துக்கு பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா அசுப திதிகள். பெரும்பாலும் இந்த திதிகளை வந்து சுபகாரியங்களுக்கு தவிர்க்கிறது நல்லது. அதாவது பிரதமை, சதுர்த்தி, அஷ்டமி மற்றும் நவமி, அமாவாசை போன்ற திதிகளை வந்து நம்ம வந்து சுபகாரியங்களுக்கு தவிர்க்கிறது பெரும்பாலும் நல்லது. இதை வந்து நம்ம முகூர்த்தத்துக்கு பயன்படுத்தும் போது அப்போ வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திதிக்கும் வந்து சூன்ய ராசிகள் இருக்குது. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து பிரதமை திதியில் பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து துலாமும் மகரமும் வந்து அந்த ராசிகள் வந்து சூன்யமாகிடும். அவங்களுடைய லக்ன ரீதியாக இது எந்த பாவத்தில் வருதோ அந்த பாவங்கள் வந்து பாதிக்கப்படும். அதே போல் இந்த திதி சூன்யத்தில் எதனா ஒரு கிரகம் போய் அமர்ந்தாலோ அந்த திதி சூன்ய அதிபதி வேறு கிரகத்தோடு சேர்ந்தாலோ அது வந்து அந்த கிரகத்தோடைய காரக பலன்களை வந்து பாதிக்கப்படும். அதனால் நம்ம வந்து ஜாதகத்திலே வந்து எந்தெந்த ராசிகள் சூன்யமாக இருக்குது அதை பார்த்தும் வந்து நம்ம பலன் சொல்கிற முறை இருக்குது. அதனால் இந்த திதி ஒவ்வொரு திதிக்கும் எந்தெந்த ராசிகள் வந்து சூன்யம் அடையுதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ பிரதமைக்கு பார்த்தோம்னா துலாம், மகரம் வந்து சூன்ய ராசிகளாக வருது. துதியைக்கு வந்து தனுசு, மீனம். திருதியைக்கு சிம்மம், மகரம். சதுர்த்திக்கு வந்து ரிஷபம், கும்பம். பஞ்சமிக்கு வந்து மிதுனம், கன்னி. சஷ்டிக்கு வந்து மேஷம், சிம்மம். சப்தமிக்கு வந்து கடகம், தனுசு. அஷ்டமிக்கு மிதுனம், கன்னி. நவமிக்கு வந்து சிம்மம், விருச்சகம். தசமிக்கு வந்து சிம்மம், விருச்சகம். ஏகாதசிக்கு வந்து தனுசு, மீனம். துவாதசிக்கு வந்து துலாம், மகரம். திரையோதசிக்கு ரிஷபம், சிம்மம். சதுர்த்தசிக்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இது போன்ற ராசிகள் வந்து சூன்யமாகுது. அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து சூன்யமே இல்லை. அவங்களுக்கு எந்த ராசியும் வந்து சூன்யம் அடையாது.
ஸோ இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சு பலன் சொல்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்ததாக வந்து நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்கள் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் அமைதோ அதனை அடிப்படையாக வச்சு தான் வந்து பலன்களை வந்து ஜாதகருக்கு கொடுக்கும். அதில் எந்தெந்த நட்சத்திரங்களில் பார்த்திங்கன்னா இதில் வந்து 27 நட்சத்திரங்கள் இருக்குது. நட்சத்திரங்களை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அடிப்படையில். அதே நட்சத்திரங்கள் தான் இதில் வரும். பார்த்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அடுத்ததாக மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை. அடுத்ததாக மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி போன்ற 27 நட்சத்திரங்களை வந்து இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இதை வந்து எப்பப்போ பயன்படுத்தலாம், அதாவது ஒரு சில நட்சத்திரங்கள் சுபகாரியங்களுக்கு தவிர்க்கிறது நல்லது, ஒரு சில நட்சத்திரங்களில் வந்து சுபகாரியம் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும். அதே போல் விஷயத்துங்கள் நம்ம பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது நம்ம வந்து தெளிவாக தெரியும். இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன நட்சத்திரங்களில் தவிர்க்கிறது நல்லது, எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து சுபகாரியங்களுக்கு நல்லது, அந்த விஷயங்களை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். அதாவது கூடா நட்சத்திரங்கள்னு ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் பெரும்பாலும் நம்ம வந்து சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க போகிறீங்க அல்லது கடன் கொடுக்க போகிறீங்க. அடுத்ததாக பயணங்களை வந்து இந்த பயணங்கள் நீங்கள் தொடங்க போகிறீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் அன்றைக்கி நட்சத்திரம் சந்திரன் பயணிக்கும் போது பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து நற்பலனாக தராது. அதனால் நீங்கள் வந்து கடன் வாங்கும்போதோ கொடுக்கும்போதோ இந்த நட்சத்திரங்கள்லாம் பண்ணாதீங்க. பயணங்களையும் தவிருங்க. இந்த நட்சத்திரங்களில் சுபகாரியங்கள் பண்ணனாலும் இந்த நட்சத்திரங்களில் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு வந்து நல்ல பயனை தரும். அடுத்ததாக நம்ம வந்து சுப நட்சத்திரங்கள் என்னென்னு பார்க்கலாம். அஸ்வினி, ரோகிணி, அஸ்தம், அனுஷம், மூலம், திருவோணம் மற்றும் ரேவதி வந்து உத்தமமான நட்சத்திரங்கள், அதாவது சுபகாரியங்களுக்கு சிறப்பான நட்சத்திரங்கள். அடுத்ததாக மத்தியமான நட்சத்திரங்களும் பார்த்தோம்னா பரணி, மிருகசீரிஷம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சுவாதி, கேட்டை, பூராடம், உத்திராடம், அவிட்டம் மற்றும் சதயம் போன்ற நட்சத்திரங்கள் வந்து மத்தியமான நட்சத்திரங்கள். இந்த 2 விதமான நட்சத்திரங்களையும் நம்ம வந்து சுபகாரியத்துக்கு பயன்படுத்தலாம். சுபகாரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாத நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தோம்னா கார்த்திகை, திருவாதிரை, புனர்பூசம், சித்திரை, விசாகம் மற்றும் பூரட்டாதி போன்ற நட்சத்திரங்களை வந்து நம்ம வந்து சுபகாரியங்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து யோகங்கள். அதாவது ஆகாயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள மொத்த தூரத்தை அடிப்படையாக வச்சு இந்த யோகங்கள் வந்து கணிக்கப்படுது. இந்த யோகத்தில் பார்த்தோம்னா 27 யோகங்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முதல்ல விஷ்கம்பம், பிரித்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாகதம், அர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வேதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமியம், ஐந்திரம், வைத்திருதி போன்ற 27 யோகங்கள் வந்து இருக்குது. இந்த யோகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த யோகங்களை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து யோகி, அவயோகி போன்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுக்கலாம். அதை வச்சு நம்ம வந்து பலன் சொல்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதே போல் இந்த ஒவ்வொரு யோகத்துலேயும் பிறந்தவங்களுக்கும் பலனை வந்து நம்ம சொல்லலாம். அதுக்காக வந்து நம்ம இதை பயன்படுத்துவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு யோகத்துக்கும் என்னென்ன வந்து யோகி, அவயோகி நட்சத்திரங்கள், அதனுடைய அதிபதிகள் யாருன்னு பார்க்கலாம். இப்போ விஷ்கம்பத்தில் ஒருத்தர் பிறக்கிறன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா யோகி நட்சத்திரம் வந்து பூசம், அதனுடைய அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான். அவயோகி நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம், அதிபதி வந்து சந்திர பகவான். அடுத்ததாக பிரீத்திக்கு வந்து ஆயில்யம், அதிபதி வந்து புதன் பகவான். அவயோகியும் பார்த்தோம்னா அவிட்டம், செவ்வாய் பகவான். ஆயுஷ்மான் வந்து கேது. அதே போல் பார்த்திங்கன்னா அவயோகி வந்து ராகு பகவான்.
சௌபாக்கியத்துக்கு வந்து சுக்கிர பகவான், அவயோகி வந்து குரு பகவான். சோபனத்துக்கு வந்து சூரியன், அவயோகி வந்து சனி பகவான். அதிகண்டத்துக்கு யோகி வந்து சந்திர பகவான், அவயோகி வந்து புதன் பகவான். சுகர்மத்துக்கு யோகி வந்து செவ்வாய் பகவான், அவயோகி வந்து கேது பகவான். திருதிக்கு வந்து ராகு பகவான், அவயோகி வந்து சுக்கிர பகவான். சூலத்துக்கு யோகி வந்து குரு பகவான், அவயோகி வந்து சூரிய பகவான். கண்டத்துக்கு வந்து பார்த்தோம்னா யோகி வந்து சனி பகவான், அவயோகி வந்து சந்திர பகவான். விருத்திக்கு வந்து புதன் பகவான், அவயோகியும் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். துருவத்துக்கு வந்து பார்த்தோம்னா யோகி வந்து கேது பகவான், அவயோகி வந்து ராகு பகவான். வியாகதத்துக்கு யோகி வந்து சுக்கிர பகவான், அவயோகி வந்து குரு பகவான். அடுத்தது அர்ச்சனத்துக்கு யோகி வந்து சூரிய பகவான், அவயோகி வந்து சனி பகவான். வஜ்ரத்துக்கு யோகி வந்து சந்திர பகவான், அவயோகி வந்து புதன் பகவான். சித்திகை வந்து யோகி வந்து செவ்வாய் பகவான், அவயோகி வந்து கேது பகவான். வியாதிபாதத்துக்கு யோகி வந்து ராகு பகவான், அவயோகி சுக்கிர பகவான். வரியானுக்கு யோகி வந்து குரு பகவான், அவயோகி வந்து சூரிய பகவான். பரிகத்துக்கு வந்து யோகி சனி பகவான், அவயோகி சந்திர பகவான். சிவத்துக்கு யோகி வந்து புதன் பகவான், அவயோகி செவ்வாய் பகவான். சித்தத்துக்கு யோகி வந்து கேது பகவான், அவயோகி ராகு பகவான். சாத்தியத்துக்கு யோகி வந்து சுக்கிர பகவான், அவயோகி குரு பகவான். சுபத்துக்கு யோகி வந்து சூரிய பகவான், அவயோகி வந்து சனி பகவான். சுப்ரத்துக்கு யோகி வந்து சந்திர பகவான், அதே போல் அவயோகி வந்து புதன் பகவான். பிராமியத்துக்கு யோகி வந்து செவ்வாய் பகவான், அவயோகி வந்து கேது பகவான். ஐந்தரத்துக்கு யோகி வந்து ராகு பகவான், கேது வந்து சுக்கிர பகவான், அவயோகி வந்து சுக்கிர பகவான். வைத்திருதி வந்து யோகி வந்து குரு பகவான், அவயோகி வந்து சூரிய பகவான். இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு யோகத்துக்கும் தெரிஞ்சு வச்சிக்கினா நமக்கு யோகியாக வரக்கூடிய நட்சத்திரமும் அதனுடைய அதிபதியும் வந்து நமக்கு எப்பயுமே யாகத்தில் எப்படி இருந்தாலும் நல்லதை தான் பண்ணுவாங்க. அவயோகி வந்து பொதுவாக நமக்கு வந்து சிறப்பான பலனை தர மாட்டாங்க, பாதகத்தை உண்டு பண்ணக்கூடியது. இதை வந்து நம்ம வந்து யோகத்தை நம்ம ஜாதகத்தில் வரக்கூடிய யோகத்தை அடிப்படையாக வச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக சுப அசுப யோகங்கள் எதுன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து சுப யோகங்கள் பார்த்தோம்னா பிரித்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், சுகர்மம், விருத்தி, அர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வரியான், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமியம், ஐந்திரம் போன்ற யோகங்கள் வந்து சுப யோகங்கள். இவைகளை வந்து நம்ம சுபகாரியத்துக்கு பயன்படுத்துறது நல்லது. அடுத்ததாக அசுப யோகங்கள் பார்த்தோம்னா விஷ்கம்பம், அதிகண்டம், திருதி, சூலம், கண்டம், துருவம், வியாகதம், வியாதிபதம், பரிகம், வைத்திருதி போன்ற யோகங்களை வந்து நம்ம வந்து சுபகாரியத்துக்கு தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து கரணம். கரணம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, திதியோட பாதி தூர அளவு தான் இது. அதாவது 6 டிகிரி, ஒவ்வொரு 6 டிகிரியும் பார்த்தோம்னா ஒரு கரணமாக வரும். அந்த கரணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா பவம், பாலவம், கௌலவம், தைத்துளம், கரசை, வனிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கினம். இது மொத்தமாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 கரணங்கள் இருக்குது. இதில் வந்து இதுலேயும் பார்த்தோம்னா நம்ம வந்து சுப அசுப கரணங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அதே போல் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒவ்வொரு கரணத்துக்கும் வந்து மிருகம் இருக்குது, அதிபதிகள் இருக்காங்க. பவத்துக்கு பார்த்திங்கன்னா மிருகம் வந்து சிங்கம், அதிபதியும் பார்த்தோம்னா செவ்வாய். பாலவத்துக்கு வந்து புலி, அதிபதியும் பார்த்தோம்னா ராகு. கௌலவத்துக்கு வந்து மிருகம் வந்து பன்றி, அதிபதி வந்து சனி பகவான். தைத்துளத்துக்கு வந்து மிருகம் வந்து கழுதை, அதிபதி வந்து சுக்கிரன். கரசைக்கு வந்து யானை, அதிபதி வந்து சந்திர பகவான். வனிசைக்கு வந்து காளை மாடு, அதிபதியும் பார்த்தோம்னா சூரியன். பத்திரைக்கு வந்து மிருகம் பார்த்தோம்னா காகம், அதனுடைய அதிபதி வந்து சனி பகவான். சகுனிக்கு வந்து மிருகம் வந்து கோழி, அதிபதி வந்து கேது பகவான். சதுஷ்பாதத்துக்கு வந்து மிருகம் வந்து நாய், அதனுடைய அதிபதி வந்து குரு. நாகவத்துக்கு வந்து பாம்பு, அதிபதி வந்து ராகு. கிம்ஸ்துக்கினம் வந்து மிருகம் வந்து புழு, அதிபதி வந்து புதன். இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வைக்குது. அதாவது ஒவ்வொரு கரணத்துக்கும் அதனுடைய அதிபதியும் யாருன்னு தெரிஞ்சு வச்சிக்கினா
அந்த கரண அதிபதி வந்து நமக்கு வந்து அதே போல் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் அவர் வந்து நல்ல பலனும் தருவார். இந்த கரண அதிபதிக்கு உண்டான கிரக அதிதேவதை வந்து நம்ம வழிபடுறதுனால நல்ல பலன் வந்து வரும். அடுத்ததாக சுப அசுப கரணங்கள் எதாவதுன்னு பார்க்கலாம். சுப கரணங்கள்னு பார்த்தோம்னா பவம், பாலவம், கைலவம், தைத்துளம், கரசை போன்ற கரணங்கள் வந்து சுப கரணங்கள். இவை தவிர்த்து மற்ற கரணங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து அசுப கரணங்களில் வரும். வனிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கினம் இந்த கரணங்கள்லாம் வந்து இதில் வந்து சுபகாரியங்களை தவிர்க்கிறது நல்லது. சுபகரணங்கள்லாம் வந்து நம்ம சுபகாரியங்களை வைக்கிறது நல்ல பலனை தரும். இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக நம்ம பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய அங்கங்களை ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம். அடுத்ததாக பஞ்சாங்கத்தில் பயன்படுத்தக்கூடிய மற்ற விஷயங்களை வந்து நம்ம பகுதி 2 வந்து பார்க்கலாம். நன்றி.